துலாம் ராசிக்காரர்களுக்கான செல்வ வளம் சேர்க்கின்ற பரிகாரங்கள் என்ன? துலாம் ராசிக்காரர்களுக்கு செல்வ வளம் எங்கிருந்து வருகிறது, யார் தருவார்கள், அதுக்கு நம்ம என்ன செய்யணும் அப்படின்னு பார்க்கணும். துலாம் ராசிக்காரர்களை பொறுத்த வரைக்குமே 2 செவ்வாய், தனாதிபதி செவ்வாய். செவ்வாயுடைய அனுகிரகம் பெற்ற விஷயங்கள் எல்லாம் வீட்டில் இருக்க உங்களுக்கு பணவரவு என்பது தன்னால். இந்த செவ்வாயோட அனுகிரகம்ங்கிறது எப்படி கிடைக்கும்? செவ்வாயோட அனுகிரகம் பெற நாம் என்ன செய்ய வேண்டும்? இதயத்தின் இடப்பக்கம் இருக்கும் விருச்சிக ராசிக்காரர்களுக்கெல்லாம் பணம் வரணும்னா என்ன? குரு பகவான் சார். விருச்சிக ராசிக்காரர்களுக்கு குருவினுடைய அருளால் பணம் வரும். அஸ்வ பூஜை, குதிரைக்கு பூஜை பண்ணுங்க. குதிரைக்கு பூஜை பண்ணீங்கன்னா அஸ்வ பூஜை, சுக்கிரன் குதிரைக்கு பூஜை பண்ண உங்களுடைய பாவங்கள் எல்லாம், உங்களுடைய புகழ் எங்கேயோ போடும். ஸோ தயிர் கொடுக்கறது, தயிர் அபிஷேகம், சிவலிங்கத்துக்கு தயிர் அபிஷேகம், ஒரு சிவலிங்கம் வச்சு டெய்லி தயிர் அபிஷேகம். உலகெங்கிலும் இருக்கும் ரியல் ஒன் ஆன்மீகம் நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். நான் உங்கள் ராம்ஜி. துலாம் ராசிக்காரர்களுக்கான செல்வ வளம் சேர்க்கின்ற பரிகாரங்கள் என்ன? துலாம் ராசிக்காரர்களுக்கு செல்வ வளம் எங்கிருந்து வருகிறது, யார் தருவார்கள், அதுக்கு நம்ம என்ன செய்யணும் அப்படின்னு பார்க்கணும். துலாம் ராசிக்காரர்களை பொறுத்த வரைக்குமே 2 செவ்வாய், தனாதிபதி செவ்வாய். செவ்வாயுடைய அனுகிரகம் பெற்ற விஷயங்கள் எல்லாம் வீட்டில் இருக்க உங்களுக்கு பணவரவு என்பது தன்னால் வரும். இந்த செவ்வாயோட அனுகிரகம்ங்கிறது எப்படி கிடைக்கும்? செவ்வாயோட அனுகிரகம் பெற நாம் என்ன செய்ய வேண்டும்? நிறைய பேருக்கு தெரியாது. செவ்வாய் அப்படின்னா, செவ்வாய் அடிக்டட் டு முருகன். முருகன் தான் செவ்வாய்க்கு எல்லாம். எங்கெல்லாம் முருகனுடைய கீதங்கள் இசைக்கப்படுகிறதோ அங்கெல்லாம் செவ்வாய் ஆதிக்கம் அதிகமாக இருக்கிறது. ஸோ முருகப்பெருமானுடைய வேல், முருகப்பெருமானுடைய சேவற்கொடி, முருகப்பெருமானுடைய விஷயங்கள் எல்லாம் நீங்கள் அதிகமாக பயன்படுத்த பணவரவு என்பது தன்னால் வருகிறது. இந்த துலாம் ராசிக்காரன் எதாக இருந்தாலும் சிகப்பு கலரில் ட்ரெஸ் போடுங்க. சிகப்பு கலர் எப்போனாலும் ரெட்டு. கண்ணை திறக்கும் சூரியனோ ரெட் எல்லாம் ரெட்டு தான். ஸோ இந்த ரெட் கலர் உங்களுக்கு ரொம்ப ராசியான நம்பர் 9 உங்களுக்கு ரொம்ப ராசியான நம்பர். இந்த செவ்வாய் பகவானுக்கு முருகன் அப்படிங்கிறதுனால முருகப்பெருமானுடைய சத்ரு சம்ஹார வேல்பதிகம்னு ஒன்று இருக்குது. சத்ரு சம்ஹார வேல்பதிகம் அப்படின்னா என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, குத்திரும் சரஹணனை தர்க்கமிட நாடினரை குத்தி எதிராடிவிடும் சத்ரு சம்ஹார வேலே அப்படின்னு ஒரு பதிகம் உண்டு. இந்த முருகப்பெருமானுடைய வேல் பதிகம்னு பேர். அதை நீங்கள் டெய்லி படிக்கணும். சத்ரு சம்ஹாரம். இப்போ எதிரிகளுடைய தொந்தரவு என்பது இருக்காது. அதே மாதிரி முருகப்பெருமான் அந்த செவ்வாய்க்குரிய பிரீத்தி, சிறப்புருமணியே செவ்வாய் தேவே அப்படின்னு ஒரு பதிகம் வரும். அதை நீங்கள் படிக்கணும். செவ்வாய்னாலே பிளட்டு, நிறைய பிளட் பேங்க். இப்போ துலாம் ராசிக்காரர்கள் தனவரவுக்கு நிறைய பிளட் பேங்க்குக்கு பிளட்டு தர்றதுக்கு அரேஞ்ச்மெண்ட் பண்ணி தர்றது. யாருக்காவது உடம்பு சரியில்லை, ஆக்சிடென்ட்னா பிளட்டு உடனே அரேஞ்ச் பண்ணி தரக்கூடிய புண்ணிய திருப்பணி நீங்கள் பண்ணிங்கன்னா உடனடியாக உங்களுக்கு தனவரவு என்பது ஏற்படும். சரி, எல்லா கிரகங்களுமே நமக்கு நன்மை தரக்கூடியவை தான். ஆனால் அதை நம்ம கரெக்டாக டியூன் பண்ண நமக்கு தெரிஞ்சிருக்கணும். அவ்வளோதான் விஷயம். ஸோ செவ்வாய் பகவானுடைய அனுகிரகம். அடுத்தது செவ்வாய்க்குரிய பிரீத்தியாக நம்ம ஆயுதங்களை சொல்லலாம், லேண்டை சொல்லலாம், சமவெளிகளை சொல்லலாம். நாம் இப்போ ஒரு கோயில் இருக்குது. அந்த கோயில் முன்னாடி ஒரு இடம் இருக்குது. அந்த இடத்த நம்ம செப்பனிட்டு தருகிறோம். நிறையா புல்வெளிகள் முளைச்சிருக்கு, முட்செடிகள் முளைச்சிருக்கு, கற்கள் எல்லாம் நிறைந்திருக்கு. இப்போ என்ன பண்ணுறோம், அந்த கற்கள் எல்லாம் ஒதுக்கிட்டு முட்செடிகள் எல்லாம் கழித்து அந்த இடத்த சமன் பண்ணி தந்தீங்கன்னா செவ்வாய் பகவானுடைய அருள் உங்களுக்கு கிடைக்கும். சும்மா கிடையாது சார். செவ்வாயோட அருள்னா லேண்டு அப்படிங்கிறது தான் செவ்வாய். வீடு, உங்களுடைய வீடு பார்த்திங்கன்னா, அந்த யாருக்காவது இந்த மடப்பள்ளின்னு சொல்லுவாங்க. கோயிலில் இந்த சமையல் பணி பண்ணுறதுக்கான, சுவாமி பிரசாதம் பண்ணுறதுக்கான மடப்பள்ளி, ஒரு அறை. அந்த அறைக்கு செங்கல் கற்களை நீங்கள் கொடுக்கறது. செங்கல், சுட்ட செங்கல் தான் தரணும், வேறு எதுவும் தரக்கூடாது. சுட்ட செங்கல் நீங்கள் கொடுத்து அதுக்கு ஹெல்ப் பண்ணால், அந்த கட்டடத்தை கட்டித்தரத்துக்கு ஹெல்ப் பண்ணிங்கன்னா அது செவ்வாய் பகவான். அடுத்த செவ்வாய்ங்கிறது முருகப்பெருமான் அப்படிங்கிறதுனால முருகனுக்குரிய விஷயங்களாகப்பட்ட ஷஷ்டி, தேய்பிர ஷஷ்டி, வள்ளி பிராட்டியோட எம்பெருமான் முருகப்பெருமான் எழுந்தருளி இருக்கிறார் வள்ளியுடன். முருகப்பெருமான் வள்ளியோடு இருந்து சந்தோஷமாக இருக்கிற நேரம் எதுனா இந்த செவ்வாய்க்கிழமை. செவ்வாய்க்கிழமைகளில் வரக்கூடிய செவ்வாய் ஹோரையில் முருகப்பெருமானை வழிபடும். வீடெங்கும் முருகன் தான், எங்கே பார்த்தாலும் முருகன் தான். அழகென்ற சொல்லுக்கு முருகா. முருகன் கோபமாக இருக்கிற முருகன் வேண்டாம், சத்துருக்களை அழிக்கிற முருகன் வேண்டாம், சந்தோஷமாக இருக்கிற முருகன், ராஜ அலங்கார முருகன், இவங்களெல்லாம் நீங்கள் வழிபடணும்.
நம்பர் 9 நீங்கள் பார்த்துக்கிட்டே இருக்கணும். ரெட்டு கலரை பார்த்துக்கிட்டே இருக்கணும். உங்கள் வீட்டுடைய டிஸ்டம்பர் பார்த்தீங்கன்னா ரெட் கலரில் கீழே பார்டர், உங்கள் டிஸ்டம்பரோட பார்டர் வந்து ரெட் கலரில் இருக்கிறது மிகவும் சிறப்பு. ரெட் கலர் வஸ்திரங்களை எல்லாருக்கும் கொடுக்கறது மிகவும் சிறப்பு. இதெல்லாம் நீங்கள் பண்ணணும். செவ்வாயோட அனுகிரகம். அடுத்து சனியினுடைய அனுகிரகம்னு பார்த்தீங்கன்னா, சனினா எது அப்படின்னா மேடான பகுதி, சனினா எது அப்படின்னா உங்களுக்கு வந்து கொல்லப்புறம், இதெல்லாம் சனி. கிணறு, ஸோ கிணறு உங்கள் வீட்டுக்குள்ளே, உங்கள் வீட்டுக்கு நடுவில் ஒரு கிணறு, கிணத்துக்குள்ளே வாளி, அந்த மாதிரி ஒரு பொம்மை, ஒரு சுவிட்ச் போடுறீங்க, அப்படியே அந்த தண்ணி வரும், சும்மா சின்ன பொம்மை. அந்த கிணறு வாளி இதை பார்க்கணும். இந்த கிணத்தை பார்க்கும்போது சனி பகவான், சுரங்க பணியாளர்கள் வேலை செய்கிறாங்க, அந்த சிற்பம் சார், சின்ன சின்ன சிற்பம், சின்ன சின்ன பொம்மை, சின்ன சின்ன விஷயங்கள் தான் அந்த கிரகத்தினுடைய அனுகிரகம்னு சொல்லுவாங்க. இதெல்லாம் நீங்கள் பார்த்துக்கிட்டே இருக்கணும். சனி. அன்னபூர்ணேஸ்வரி பார்க்கும். சனின்னா சாப்பாடு, எல்லாருக்கும் சாப்பாடு போடுற கடவுள் யாருன்னா சனி. சனிக்கு சாதம் போடுறதுன்னா ரொம்ப பிடிக்கும். ஒருவரை வயிறை நிறைக்கிறது யாருன்னா சனி பகவான். ஸோ இந்த துலாம் ராசிக்காரர்களுக்கெல்லாம் நம்பர் 8 சனீஸ்வரனை கலராகப்பட்ட கருப்பு, கருநீலம், இதெல்லாம் ரொம்ப சிறப்பான ஒரு விஷயமாக இருக்கும். அதே மாதிரி நம்பர் 9 ரெட்டு கலர், முருகன், வேலு, ஆயுதம், இதெல்லாம் ரொம்ப சிறப்பான விஷயங்களாக இருக்கும். தொடர்ந்து இந்த பதிவுகளை பாருங்கள். எதை செஞ்சாலும் செவ்வாய்க்கிழமை செய்யுங்க, எதை செஞ்சாலும் சனிக்கிழமை செய்யுங்க. நீங்கள் ஆகாத கிழமை எது, எந்த கிழமையில் நீங்கள் எதுவுமே செய்யக்கூடாதுன்னா நம்பர் 3ஆம் தேதி எதுவும் செய்யாதீங்க, வியாழக்கிழமை எதுவும் செய்யாதீங்க, புதன்கிழமை எதுவும் செய்யாதீங்க. இதெல்லாம் பண்ணாமல் இருக்கிறது உங்களுக்கு நல்லது. முக்கியமாக நீங்கள் ஞாயிற்றுக்கிழமை செய்யவே கூடாது. ஞாயிறு உங்களுக்கு தவிர்க்க வேண்டிய ஒரு நாள், அதை மட்டும் நீங்கள் பண்ணாதீங்க. எதாக இருந்தாலும் சாயந்தரம் 6 மணிக்கு மேலே ஏதாவது அக்ரிமெண்ட்டு, பேச்சுவார்த்தை எல்லாமே சாயந்தரத்துக்கு மேலே பண்ணுங்கள், பகல் நேரங்களில் வேண்டாம். சூரியன் உங்களுக்கு பாதகாதிபதி. ஸோ துலாம் ராசிக்காரர்களுக்கு இது போன்ற நற்பலன்கள்லாம் நடக்கும். என் இதயத்தின் இடப்பக்கம் இருக்கும் விருச்சிக ராசிக்காரர்கள். விருச்சிக ராசிக்காரர்களுக்கெல்லாம் பணம் வரணும்னா என்ன? குரு பகவான் சார். விருச்சிக ராசிக்காரர்களுக்கு குருவினுடைய அருளால் பணம் வரும். விருச்சிக ராசிக்காரர்கள் மிகவும் கொடுத்து வைத்தவர்கள். எப்பயுமே நான் ஒன்று சொல்வேன், கும்பராசிக்காரர்கள், மேஷராசிக்காரர்கள் இவர்களாம் ரொம்ப கொடுத்து வைத்தவர்கள். மேஷராசிக்காரர்களுக்கு பாக்யாதிபதி, அதிர்ஷ்டத்தை தரக்கூடியவர் குரு. கும்பராசிக்காரர்களுக்கு பணத்தை தரக்கூடியவர் குரு. விருச்சிகராசிக்காரர்களுக்கும் பணத்தை தரக்கூடியவர் குரு. இவர்களுக்கெல்லாம் குரு அந்த ஸ்தானத்தில் இருக்கிறார். குருவினுடைய அனுகிரகம் இவங்களுக்கு இருந்துக்கிட்டே இருக்கும். யாரெல்லாம் குருவினுடைய அனுகிரகம் பெறுகிறார்களோ அவர்களெல்லாம் வாழ்க்கையில் மிகப்பெரிய உயரத்தை அடைவார்கள். நல்லா புரிஞ்சிங்க. ஒரு அம்மா ஒரு குழந்தை இடுப்பில் வச்சுருக்கா, இவர் தான் அப்பான்னு அறிமுகப்படுத்துகிறார். அம்மா சொன்னால் தான் அப்பா யாருன்னு தெரியும். அப்பா என்ன பண்ணுறார், அந்த குழந்தைய தான் தோளுக்கு மேலே வச்சுக்கிறார். நாம் பார்க்காத உலகத்தை நீ பாடுறா மகனே. அப்பா யார்கிட்ட கூட்டு போகிறார் அந்த குழந்தைய? ஒரு குருகிட்ட கூட்டு போகிறார். நாம் பார்க்காத உலகத்தை நீ அறிமுகப்படுத்து. இந்த குரு என்ன பண்ணுறார், தெய்வத்தை அறிமுகப்படுத்துகிறார். பார், இதுதான் உன் வெற்றிக்கான வழி. அந்த குரு இருந்தால் தான் ஜெயிக்க முடியும். யாரெல்லாம் குருவை நிந்தித்தவர்களோ, குரு சாபம் பெற்றவர்களோ நல்லா வாழ்ந்ததா சரித்திரமே கிடையாது. குருவை பகச்சிக்கவே கூடாது. குருவினுடைய அருள் இருந்தால் போதும், என்ன வேணால் செய்யலாம். ஏன்னா குரு அப்படிப்பட்டவர். நல்ல குரு எதை கேட்டாலும் கொடுத்துருவார், ப்ளஸ் பண்ணிவிடுவார். அதான் குரு. இந்த இந்திய பாரத திருநாட்டிலே மாதா பிதா குரு தெய்வம்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. என் குருநாதர் அவர் சொன்னால் கேட்பேன், கிணத்துல குதி சொன்னால் குதிப்பேன். என் குரு எனக்கு நல்லது தான் செய்வார், அதுதான் குரு. ஸோ அந்த குரு வந்து 3ஆம் நம்பருக்கு அதிபதி. எதை செஞ்சாலும் 3ல் செய்யுங்க. குருவுக்கு ரொம்ப பிடிச்சது என்ன? கோயில் காரியங்கள், எல்லாம் ஆலயங்கள் எல்லாம் குருவினுடைய. குருனா ஃபினான்ஸ், பணத்தை பெருக்கக்கூடிய விஷயங்கள் எல்லாம் குருவுக்கு ரொம்ப பிடிக்கும். தங்கம் வாங்க குருக்கிட்ட வாங்க. ஸோ தங்கம் எல்லாம் குரு தான், ஃபினான்ஸ் எல்லாம் குரு தான். ஸோ குரு தான் எல்லாத்துக்கும் காரணம். இந்த குரு பகவானுடைய அனுகிரகம் பரிபூர்ணமாக உங்களுக்கு கிடைக்கிறதுக்கு வியாழக்கிழமைகளில் வீடு சுற்றி குருவினுடைய ஃபோட்டோ, என்ன குருவாக இருந்தாலும் சரி சார். நீங்கள் பெரிய கராத்தே வீரர், குங்பூ வீரர், புரூஸ்லி படத்தை வச்சு சார், புரூஸ்லி படத்தை கும்பிட்றவங்களாம் நான் பார்த்துருக்கேன். அவரை குருவாக மானசீகமாக ஏற்றுண்டு வணங்குறார், அவருடைய அனுகிரகம் கிடைக்கும். பெரிய ஆள் வருவார், கண்டிப்பாக வருவார். குருவினுடைய அனுகிரகம் உங்களுக்கு கிடைக்கும். ஸோ அப்போ மஞ்சள் கலர், வெளியே போனீங்கன்னா ஒரு சின்ன ஒரு துண்டில் பேப்பரில் மஞ்சளை கட்டி பாக்கெட்டில் போட்டு போங்க. மஞ்சள் கிழங்கு கொம்பு, மஞ்சள் கொம்பு பாக்கெட்டில் போட்டு போங்க. மஞ்சள் உங்கள் கூடவே இருக்கிற வரைக்கும் குரு பகவானுடைய அருள் உங்கள் கூடவே இருக்கும். குரு தான் எல்லாம். குரு நினச்சா என்ன வேணால் செய்வார். குரு தான் எல்லாம். இந்த குரு பகவானுடைய அருள் நிறைய தங்கம் போட்டுக்கிட்டே இருக்கிறவங்களுக்கெல்லாம் குரு பகவான் தயிர் சாதம் நைவேத்தியம், இல்லாதவர்களுக்கெல்லாம் தயிர் சாதம் நைவேத்தியம் பண்ணுங்க. முல்லை மலர்கள் கட்டி அவங்க ராகவேந்திரர் மாதிரி, ராமானுஜர் மாதிரி பெரிய பெரிய ஞானிகளுடைய
அர்ச்சனைகள் போன்றவையை செய்யலாம். இதெல்லாம் பண்ணுங்கள், குருவினுடைய அனுகிரகம் கிடைக்கும். சித்தர் பீடங்களுக்கு சென்று வாங்க. குரு என்றாலே உங்களுக்கு என்ன அப்படின்னு பார்த்தோன்னா, பெருத்த தொந்தியுடைய உருவம், பெரிய பெரிய பூதம், வீட்டுக்குள்ளே இந்த குபேரன் சிலை, நல்ல தொந்தியுடைய சிலை, இதெல்லாம் வீட்டில் வைங்க. பெரிய மாடு, ஒரு மாடு, கன்றுடன் கூடிய பசுமாடு, அது டெய்லி பாருங்கள். அந்த மாட்டுக்கு வெளியில் உண்மையிலேயே பசுமாட்டை பார்க்குறது சிறப்பு. அந்த மாட்டுக்கு நீங்கள் என்ன பண்ணணும், நீங்கள் பண்ண வேண்டியது என்ன, முக்கியமான விஷயம் என்னென்னா, விருச்சிக ராசிக்காரர்கள் மஞ்சள் கலர் வாழைப்பழத்தை தானம் பண்ணணும். அஸ்வ பூஜை, குதிரைக்கு பூஜை பண்ணுங்கள். குதிரைக்கு பூஜை பண்ணிங்கன்னா, அஸ்வ பூஜை, சுக்கிரன், குதிரைக்கு பூஜை பண்ண உங்களுடைய பாவங்கள் எல்லாம், உங்களுடைய புகழ் எங்கேயோ போயிடும். வியாழக்கிழமைகளில் எதாக இருந்தாலும் தொடங்குங்க. ஸோ தயிர் கொடுக்கறது, தயிர் அபிஷேகம், சிவலிங்கத்துக்கு தயிர் அபிஷேகம், ஒரு சிவலிங்கம் வச்சு டெய்லி தயிர் அபிஷேகம். ஒரு ஸ்பூன் தயிர் எடுத்துக்கோங்க. அந்த தயிர் எடுத்து நீங்கள் குளிக்கிற தண்ணியில் கலந்து அந்த தண்ணீரை குளிங்க. குளிக்க என்ன ஆகும்னா, உங்களுடைய கடன்கள் எல்லாம் ஒழிஞ்சு போகும். எதெல்லாம் உங்களுக்கு கடனோ அந்த கடன் பிரச்சனைகள்லாம் இந்த தயிர் கலந்து குளிக்கிற இந்த தண்ணியினால் உங்களுக்கு சரியாகும். போன்ற நல்ல விஷயங்கள்லாம் ஏற்படும். குரு பகவானால் கிடைக்கக்கூடிய வேறு என்ன நல்ல விஷயங்கள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, முக்கியமாக உங்கள் வாத்தியார், உங்கள் டீச்சர், நீங்கள் உங்களுக்கு அப்பரண்டி சொல்லிக் கொடுத்தவர், உங்களுக்கு கேமரா சொல்லிக் கொடுத்தவர், உங்கள் வாழ்க்கையில் யார் யாரெல்லாம் உங்களுக்கு குருவாக இருந்து வழி நடத்தினார்களோ அவங்களோட ஃபோட்டோலாம் அவங்க கண் பார்வையில் படுற மாதிரி, என்னுடைய தலைவர் அவர், என்ன நான் அவருடைய வழியை பின்பற்றுறேன், எனக்கு அவர் தான் வந்து ஹீரோ அப்படின்னு நினைக்கிற எல்லார் ஃபோட்டோவும் நீங்கள் வச்சு வெளிப்படலாம். குருநாளே தட்சிணாமூர்த்தி. கோயிலுக்கு சென்றீங்க அப்படின்னா தட்சிணாமூர்த்தியை பார்த்து, கல்லாலின் புடையமருந்து ஆரங்க முதற் நான்மறை கற்ற கேள்வி, இந்த குருவை வழிபடுங்க. வியாழக்கிழமைகளில் செய்யுங்க. நம்பர் 3 எதாக இருந்தாலும் பண்ணுங்கள். நம்பர் 5 உங்களுக்கு ஆகாது. அதே மாதிரி நம்பர் 9 உங்களுக்கு ஆகாது. இதை தவிர மற்றதெல்லாம் செய்யலாம். நிறைய குருமார்களை வணங்க உங்களுடைய வாழ்க்கை சூப்பராக இருக்கும். நம்பர் 3. ஸோ தொடர்ந்து நான் சொல்வதை மட்டும் பின்பற்றுங்கள். வீடெல்லாம் பணம், விரலெல்லாம் பணம், பெட்டியெல்லாம் பணம், ஜோபியெல்லாம் பணம். உலக புகழ் வாய்ந்த நமது ஸ்ரீமடத்திலே விஷ்ணுமாயா சாத்தனுக்கு இங்கே மட்டும்தான் கோயில் இருக்குது தமிழ்நாட்டிலே. இந்த பூஜைகளில் கலந்து கொண்டு உங்கள் பிரச்சனைகள்லாம் தீர்த்து கொள்ளுங்கள். மீண்டும் ஒரு நல்ல பதிவில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.